வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியலுக்கு வர ஆசை வருங்காலத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி கீர்த்தி சுரேஷ் பேசியிருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் நடிச்சுள்ள ரகுதாத்தா திரைப்படம் ஆகஸ்ட் 15 திரையரங்கில் வெளியாக இருக்குது. படம் வெளியாக சில தினங்களே இருக்கனால படத்தின் ப்ரொமோஷன் வேலைகளில் படும் பிஸியாக இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். மதுரையில் நடைபெற்ற ப்ரொமோஷன்ல பேசி அவங்க வரும் காலத்தில் அரசியலுக்கு வரும் ஆசை வரலாம் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. இதனை இணையவாசிகளும் ட்ரோல் செஞ்சு வராங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கும் கீர்த்தி சுரேஷ் தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் முன்னணி நடிகர்களோடு நடிச்சு வராங்க. இப்போ அவங்க KGF, காந்தாரா உள்ளிட்ட படங்களை தயாரித்த ஹோம் ஃபாலே ஃபிலிம்ஸ் நிறுவனம் நேரடியாக தமிழில் முதன்முறையாக தயாரித்துள்ள ரகுதாத்தா படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பெரும் வரவேற்பை பெற்ற தி ஃபேமிலி மேன் வெப்தொடருக்கு கதை எழுதிய சுமன் குமார் எழுதி இயக்கியிருக்காரு. இதில் நடிகை கீர்த்தி சுரேஷ் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட MS பாஸ்கர், தேவதர்ஷினி, ரவீந்திர விஜய், ஆனந்த் சாமி, ராஜேஷ் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. யாமினி ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 15 வெளியாக இருக்க நிலையில மதுரை கோர்ட்யார்ட் விடுதியில ரகுதாத்தா படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் நடந்துச்சு. இதுல நடிகை கீர்த்தி சுரேஷ் கலந்து கொண்டு பேசியிருந்தாங்க. அதுல மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர், மதுரைக்கு நான் அடிக்கடி வந்து போவேன். இந்த ஊர் மல்லிகைப்பூ, மீனாட்சி அம்மன் கோயில், ஜிகர்தண்டா என மதுரையில எனக்கு பிடிச்சமான நிறைய விஷயம் இருக்கு. ரகுதாத்தா படம் 15 வெளியாக இருக்குது. இந்த படம் அனைவரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த படத்துல ஹிந்தி திணிப்பு பற்றி ஆங்காங்கே பேசப்பட்டிருக்கும். பெண்கள் மீது திணிக்கப்படக்கூடிய பல விஷயங்களை பற்றி நகைச்சுவையாக இந்த படத்துல சொல்லியிருப்போம். இந்த படத்தை ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டு கொண்டே குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்காங்க. பெண்ணியத்திற்காக போராடக்கூடிய கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன். பெண்கள் என்றால் அடக்கமாக இருக்கணும், இந்த ஆடையை தான் அணிய வேண்டும் என்ற பல கட்டுப்பாடுகள் பெண்கள் மீது திணித்து வருது. கலாச்சாரம் என்ற பெயரில் சின்ன சின்ன விஷயங்களை திணிக்கப்படுவதை படத்தில் காட்டியிருக்கோம். எதுவுமே சீரியஸாக இருக்காது, காமெடியாக சொல்லியிருப்போம். இது முழுக்க காமெடி படம் தான். நான் இப்போதைக்கு அரசியலுக்கு வர வாய்ப்பே இல்லை, இப்போதைக்கு நடிப்பு மட்டும்தான். எதிர்காலத்தில் அரசியல் ஆசை வரலாம், வராமலும் இருக்கலாம் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்காங்க. ரகுதாத்தா படம் இந்தி திணிப்புக்கு எதிரான படம். இது போன்ற படத்தை தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேச முடியும். இந்திக்கு எதிராக பேசிவிட்டு இந்தி படத்தில் நடிக்கலாமா என்ற கேள்வி வருது. நான் இந்தி மொழியை எதிர்க்கவில்லை, இந்தியை திணிக்கக்கூடாது என்பதுதான் என் கருத்து அப்படின்ட்டு கீர்த்தி சுரேஷ் பேசியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷோட ரகுதாத்தா படத்தை யாரெல்லாம் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட இந்த பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா பற்றின நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.